அறிவோம் ஆன்மீக நாமம் அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான மற்றும் அன்பான நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாட்டுப்பொங்கல் பற்றி தான். மாட்டுப்பொங்கல் அப்படின்னா உடனே நமக்கு ஞாபகம் வர்றது மாடுகளை அழகாக அன்றைக்கி நம்ம சுத்தம் செஞ்சு நல்லா அழகாக டெக்கரேஷன் பண்ணி கொம்புக்கு எல்லாமே வந்து பெயிண்ட்லாம் அடித்து ரொம்ப சுத்தமாக அவங்கள ரெடி பண்ணி இறைவனுடைய வாகனம் சிவபெருமானுடைய வாகனமான நந்தி பகவானை மனதில் கூர்ந்து நம்ம வந்து வழிபாடுகள்லாம் செய்வோம் இல்லைங்களா. அது மட்டும் இல்லாமல் மாட்டுப்பொங்கல் அப்படிங்கிறதுக்கு ஒரு உண்மையான தத்துவம் ஒன்று இருக்குங்க. அது என்னென்னா, மாட்டுப்பொங்கல் அப்படிங்கிறது விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான ஒரு ஆத்மார்த்தமான பிணைப்பை கொண்டாடும் நாள். இது எல்லா உயிர்களிலும் இறைவனை காண்பது அப்படிங்கிற உண்மையை உணர்த்துதுங்க. உழைப்பே தெய்வம் அப்படிங்கிற தர்மத்தை அடிப்படையாக வச்சு நிலத்தை உழுது மனிதர்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி செஞ்சு தன்னையே அர்ப்பணிக்கும் மாடுகள் நிஷ்காம கர்மாவுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்குதுங்க. நிஷ்காம கர்மா அப்படிங்கிறது பலனை எதிர்பாராத உழைப்பு, அதாவது செல்ஃப்லெஸ் ஆக்ஷன் ஆர் அன் ஆக்ஷன் வித்தவுட் டிசையர் அப்படிங்கிறது தான் நிஷ்காம கர்மா. நிஷ்காம கர்மா அப்படிங்கிறது அ பியூட்டிஃபுல் கோர் கான்செப்ட் ஆஃப் பகவத்கீதாங்க. அப்படின்னா என்ன, அது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த வித எதிர்பார்ப்புகளும் உள்நோக்கமும் இல்லாமல் பலனை பற்றியோ பயனை பற்றியோ சிந்திக்காமல் ஒரு செயலை செய்கிறது தான் நிஷ்காம கர்மா. இதை பகவத்கீதா சாப்டர் 2 ஸ்லோகம் 48 கிருஷ்ண பகவான் அழகாக சொல்லியிருப்பார். யோகஸ்தஹ குரு கர்மாணி சங்கம் தியக்த்வா தனஞ்சய சித்ய சித்யோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்யதே. இதோட விளக்கம் பார்த்தீங்கன்னா, பலனை எதிர்பாராமல் கடமையை செய்வது தான் உண்மையான யோகம். இதுவே மன அமைதிக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது தான். இதுதான் மாட்டுப்பொங்கலுடைய உண்மையான தத்துவங்க. அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.